இருப்பினும் அதாவது நம்முடைய கணவராகப்பட்டவர் நலமுடன் வாழ வேண்டும் என்று வருடத்தில் ஒரு முறை மாங்கல்ய பூஜை செய்வது வழக்கம் அல்லவா? இன்றைய தினம் அதற்காக நாம் குளக்கரை சென்று நீராடி மாங்கல்ய பூஜையை நிறைவேற்றுவோம். புறப்படகு போகலாம். குளக்கரைக்கு வந்து விட்டோம். உடனடியாக நாம் குளித்து நீராடி மாங்கல்ய பூஜைக்கு தயாராகுவோம். அது சோப்புமா? மெஞ்சல் சோப்பு அங்க இருக்குது. மஞ்சள் சோப்பு. பாட்டு பாடுங்க. பொம்பளைங்க நாங்க குளிக்கிறது வந்திருக்கிறோம். தேவையான பொருள் அனைத்துமே
அரப்புண்டை எங்க அரப்புரண்டை அப்புறம் கம்போட்ரு துணிகளுக்கெல்லாம் வாசனையா இருக்கட்டும் தெளிச்சு விடுவதற்காக இங்கெல்லாம் நார முண்டைங்க எப்ப குளிச்சு எப்ப ஆச்சுன்னு தெரியல கம்போர்ட் சேவிங் மிஷின் அதெல்லாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் இன்னும் நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் மூணு கூட சொல்லிக்கிறேன் எதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு ஏமா எல்லாத்துக்கும் இது பண்றதுக்குமா காரியம் பண்றதுக்கா அடுத்தது உனக்குதான் வரேன் நல்லா தெரியும் இப்பதான் ஃபுல் கிளீனிங் பாத்தியா அடுத்து நீ தான் உட்காரு ஏய் மாடிங்க மாடிங்களா என்ன வர மாட்டீங்கடா
எங்க அக்கா பெரிய இருக்கிறப்ப இது பண்ணி நீங்க ஆடுறது வாங்க. என்னப்பா உங்களுக்கு குளிச்சு நீராடுவீங்களா? என்னுடைய அந்தபுரத்தில் தனிமையான குளம் ஒன்று இருக்கிறது, அதில் நான் ஸ்நானம் செய்திருக்கிறேன். இந்த பஞ்சு டயலாக் போட வேணாமா? வாவ், இவங்களுக்கெல்லாம் மண்ணூருக்கு சிமெண்ட் கலவை. அப்படின்னா போட்டு தளத்துல நல்லா தள்ளவளம் தள்ளவளம் உட்காரு. ரெண்டு அப்பா போட்டு போயிருவோம். போ வீட்டுக்கு. போடுங்க. இதோ குளித்து நீராடி விட்டோம். இப்பொழுது அந்த அதாவது மாங்கல்ய பூஜைக்கு கௌரி விரதம் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அக்கா, அனைத்து பெண்மணிகள் எல்லாம் குளக்கரையில் நீராடி கொண்டு இருக்கிறோம். யாரும் நம்மளை போல் ஒரு பெண் இங்க நிக்கிறாள, யாரா இருப்பா? பவஞ்சோமன மாதிரி நலமோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இப்போ செய்வதற்கு வந்தோம். ஆமா, நாமெல்லாம் இவனு கலகலகலன்னு சிரித்த முகத்தோடு இருக்கிறோம். ஆனா அழுதகன் சிந்தனையோடு அங்க ஒரு பெண் வந்து கொண்டிருக்கா. என்னவாக இருக்கும்? யாரா அனைவட்டு பெருமே, அனைவட்டு பெருமே சுண்டி பூஜை செய்து கொண்டு சுமங்கலி பூஜை. சுமங்கலி பூஜை. சுமங்கலி பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா. அப்படி சுமங்கலி பூஜை செய்யும் பொழுது யாரோ ஒருவர் வருகிறாரே, போறா மறுபடியும் வர்றா, போறா மறுபடியும் வர்றா, யாருன்னு தெரியலையே. முண்டியை எடுத்து நாயில மூஞ்சில வச்ச மாதிரி, வாயில வச்ச மாதிரி. ஏய், தகாத வார்த்தைகளை நீ அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறாய் மகனே. விடுங்கள் தாயி. போய் தூங்குடா, உன் தூங்குற டைம் போல. உடையாக அவளை சந்தித்து அவள் யார் என்னவென்று கேட்க வேண்டும். என்ன பண்ற? அழுதகன் சிந்தனையோடு வந்திருக்கிறாய். அடி யாரம்மா என்ன ஒரு தாயே? அம்மணி, யார் நீ? எந்த ஊரு? எங்களை போல் சுமங்கலி பூஜை செய்யக்கூடிய மாங்கலி பூஜை செய்யக்கூடிய மாங்கலி பெண்கள் நல்ல சிரித்த முகத்தோடு ஆனந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். ஆனந்த கண் சிந்தனையாக முகம் சோர்ந்த போல் இருக்கிற யாரம்மா நீ? என்னம்மா இப்படி அழுகிறாய்? அம்மனே, யார் நீங்க? அக்காவா? உறவு கொண்டாடுகிறாளே. ஒரு பெண்ணா இருந்தா வாக்கா தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுறதாங்குது. என்னடா இப்படி? அக்கா, யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? யாருமா நீ? அக்கா, அழுவாது.
மின்னல் ஒளி அக்கா, என் பேர் மின்னல் ஒளி. மின்னல் ஒளியா? கண்ணே, உன்னை காண்பதற்காகத்தானே கணவன் இங்கிருந்து மேகலோகம் புறப்பட்டு வந்தான். அர்ஜுன மகாராஜருக்கு நிகிதம் அனுப்பினார் உன் தந்தையார். உன்னை அழைத்து பூலோகம் வரலாம் என்றல்லவா அவர் அங்கு வந்தார். என்னடி நான் கேட்டுக்கிறேன், நீ என்ன பேசிட்டே இருக்கிற? என்னக்கா சொல்றீங்க? இவளை பாக்குறதுக்கு கணவர் எதுக்கு போகணும்? அல்லி, இதோ நம் கணவராகிய அர்ஜுன மகாராஜர் நாங்கள் 10வது வனத்தில் இருக்கும் பொழுது சிவனை கோரி தவம் செய்து பாசுபத கனையை வாங்குவதற்காக சென்றார் அல்லவா. வரும் வழியில் இந்த பெண்ணை திருமணம் செய்தாராம். காந்தர்வ திருமணம் செய்துவிட்டு வந்தவர் மீண்டும் 5 ஆண்டு காலங்களாக இவளை சந்திக்க போகவே இல்லையா. இதனால் தினந்தோறும் அரண்மனையின் அழகன் சிந்தனையோடு இருக்கிறார் என்று சொல்லி இவளது தந்தையாராகிய மேகராஜன், அதாவது கணவராகிய தர்மபுத்திர மகாராஜருக்கு நிகிதம் அனுப்பினார். அர்ஜுன மகாராஜரை உடனடியாக அனுப்பும்படி அந்த நிகிதத்தினை கண்ட அர்ஜுன மகாராஜர் உடனடியாக மின்னொலியை அழைத்து வரலாம் என்று பூலோகத்திலிருந்து மேகலோகம் சென்றார். ஆனால் இவளோ இப்படி அழுகன் சிந்தனையோடு இப்பொழுது பூலோகம் வந்திருக்கிறாளே. ஒருவேளை கணவர் இன்னும் அங்க போகவில்லை. வரவில்லையா? கணக்கு அக்கா, என்னடி என்னென்று சொல்வேன், ஏம்மா? ஏதென்று சொல்வேன். என்னாச்சு? பட்ட காலிலே படும் கெட்ட குடிதான் கெடுமா. இந்த அரும்பாவி நான் என்ன பாவம் செய்தேனோ, மன்னமுடைய சுகமே அறியாமல் நான் மாண்டுதான் போவேன் போல தெரிகிறதா. என்னம்மா சொல்ற அக்கா? செல்வத்தை கண்ட கணவன் நீங்கள் சொல்வது போல மேகலோகம் வந்தார். மன்னவர் வருவதற்காக வேண்டி என் தந்தையார் மேகராஜன் சொன்னார். கண்ணே மின்னலொலி, கட்டி கணவன் வர வேண்டும் என்றால் கருத்தினரை நோக்கி கௌரி பூஜையானது செய்தார். மன்னவரும் மாலை தேடி வருவாரம்மா என்று சொன்னார். அவர் சொன்னபடியே 48 தினங்களுக்காக சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்தேன். அந்த தவ பலன் முடியும் முன்பதாக கணவர் அர்ஜுன மகாராஜன் மாளிகைக்கும் வந்து விட்டார். வந்த உடனே கண்ணே மணியே மின்னலொலி, உன்னை காண்பதற்காக மன்னவரும் மாலை தேடி வந்து விட்டேன், வாடி பஞ்சனைக்குன்னு அழைத்தார். சிவபூஜை முடிவதற்கு இன்னும் 3.25 நாளிகை இருக்கிறது. நாளிகை முடிய முன்பதாக கட்டி கணவனே வந்தாலும் கருத்தன் பூஜை முடியாமல் கண்ணியால் எழக்கூடாதுன்னு அப்பா சொல்லி இருக்கிறாரு. தந்தையாரின் கட்டளை. இந்த வார்த்தையை மீறி உங்களோடு நான் வர முடியாது. சற்று கணம் பொறுமையா இருங்க. இந்த பூஜையை முடித்த பிறகு நாம் இருவரும் பஞ்சனைக்கு போகலாம் என்று நான் பார்த்து சொன்னக்கா. சரிம்மா, என் வார்த்தை செவியிலே கொடுத்து கேட்காமல் படிக்கு என்னை வரிவந்தமாக நம் கணவர் கைபிடித்து இழுத்தார். பூஜை செய்வதற்கு தடையா இப்படி இருக்கிறாரே, சற்று பொறுமையா இருங்கள் என்று சொல்லி என்னை விடுங்கள் என்று சொல்லி நம் கணவரை பிடிச்சு இப்படி தள்ளிட்டார். கட்டிய கணவருக்கு அந்த வஜ்ரத்தூர்லயே சிறப்பட்டவருக்கு மண்டை உடைந்து விட்டதா. என்னம்மா சொல்ற? அவருக்கு மண்டை உடைந்து விட்டதா? அறியாத புத்தியால் தெரியாம தவறு செய்து விட்டேன் சுவாமி, மன்னித்துக் கொள்ளுங்கள். சரி, நீங்க சொல்வது போல சிவபூஜை வேண்டாம். உங்க வெற்றியிலே ரத்தமானது சொட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு தழும்பு காயப்படுகிறேன் என்று சொல்லி, காயத்திற்கு மருந்திடுகிறேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை செவி கொடுத்து கேட்கிறேன். அடி பாவி, 1000 ஆசையோடு ஒரு அரண்மனையை தேடி வந்தேனே, என் விண்ணப்படா மேனி இப்படி விண்ணமாக்கி விட்டா என்னுடைய அண்ணா தருமர் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? மண்டை உடைத்த பாப்பாவி, மன்னவன் இனிமேல் இந்த உருவத்தோடு மாளிகைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு அக்கா.
அது மாதிரியே அக்கா ஒரு தூது மாதிரியே என்னடி சொல்றேன் ஒண்ணும் தெரியாதம்மா. உன்னை கேட்டாங்களா? உனக்காவது 5% தெரியும், உனக்கு 5% தெரியும். ஐயோ 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 என்னடி இப்படி இருக்கிறீர்கள்? ஐயோ கணவர் வந்தாரா இல்லையா? கணவர் வந்தாரா? கணவர் என்னடி ஒரு நிமிஷம் அமைதியா பொறுமையா கேளுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மூடி போறேன் தாட்டா. ஓடி தேவடியா குடிக்கலாம். பூஜை எதுக்கு செய்த? வாய் பேசிட்டுனா நல்லா இருக்காது பாத்துக்க. பூஜை எதுக்கு பண்ண? பூஜை எதுக்கு பண்ண? சொல்றாளா பாரு தேவடியா. சொல்றாடி தேவடியா. வாய் பேசாம எப்படி பேசுவா? பூஜை எதுக்கு பாரு. கட்டி கணவன் வர வேண்டும் என்று சொல்லிதான் அந்த கருத்தின் பூஜையை நான் செய்தேன். பூஜை செஞ்சு இல்ல? கணவர் வந்தாரா? வந்தாரு இல்ல? அம்மாக்கா கணவரை கூட்டு போய் படுக்க வேண்டியதுடி. ஏண்டி புடிச்சு தள்ளி மண்டை உடைஞ்சு எங்கேயா போயிட்டாருனா என்னடி பண்ணுவ? மெத்தையில படுத்தாலும் ஒத்தையில படுக்கிற பொம்பளை இல்லையா? ஐயோ ஆயா யாருக்கு வாசல் பூஜை செஞ்சா? கட்டி கணவன் வீட்டுக்கு வந்து சொல்லிதான் செஞ்சா. வந்தாருல்ல சும்மா விடணும். வீட்டு விட்டு படுத்து முட்டா ஏன் ரெண்டு போச்சு. பொருளா தூண்டு போச்சு கண்டுபிடிக்கிறது. என்ன மாயால வச்சா கேடு கேட்டாலே என்னடி அக்கா அக்கா நான் நம்பியே வந்தேனக்கா. ஆமா ஆமா நம்பி வந்திருப்பேன். போகலடா கார்த்திகா பெருமையா பேசுறேன்.
போய் சாவ துரோகம் நினைத்த இன்னும் சற்று நேரம் இவர்கள் கையில் அகப்பட்டான் உன்னை கொண்டாலும் கொண்டு விடுவார்கள். மண்ணுக்கு துரோகம் நினைத்தாலும் ஒரு பெண்ணுக்கு துரோகம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பாவம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், இப்படி தப்புதான் நீ என்னெல்லாம் தப்புதான் தப்பி சென்று என் வார்த்தைக்கு கணவரை கவலையில் இப்படி அடித்து ஒதுக்கிறார்கள். என் வார்த்தைக்கே எங்க போயிட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். உனக்கு என்ன படிச்சுட்டு இருக்காமனு ஆளு கூட்டம் ஐயோ ஆளை கூட்டம் அடுத்த கூட்டிட்டு வந்திருக்கேன், மின்னாத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு பெய்கிட்டு மழை கூட சற்று மழை போறது பெய்கிற சொல்லுவாங்க. பெய்கின்ற மழை கூட சற்று ஒரு கணம் பொறுக்குமா? மனசெல்லாம் கல்லா இல்ல இருப்பா. ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு புரியும் சொல்லுவாங்க. கட்டிய கணவன் இல்லாம கண்ணியால் தவிப்புகளுக்கு புரியலையா? இப்படி அடிக்கும் சவுக்காளி அங்கத்தை எல்லாம் இப்படி அடிச்சு துவைக்கிறீங்களே அக்கா. கட்டிய கணவன் எங்கேயோ சென்று விட்டார். நான் அழுது புலவி வந்திருக்கிறேன்.